இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதுவும் கேஸே பற்ற வைக்காமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, புளி அவல் தாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கப் அவல் எடுத்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவலில் நிறைய அழுக்கு இருக்கும். அது ஃபுல்லாக 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிங்கன்னா தான் போகும். இப்போ 2 டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது வீட்டிலையே பண்ண புளிக்காய்ச்சல். இதோட ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவல் நல்லா உதிரியாக நல்லா வெந்து குவான்டிட்டியும் நமக்கு நிறையாவே கிடச்சிருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் அதில் ஆட் பண்ணிடலாம். புளிக்காய்ச்சல்லையே உப்பு நிறையா தான் இருக்கும், அதனால் நீங்கள் தனியாக அவலுக்கு உப்பு போடணுங்கிறது இல்லை. ஒவ்வொரு அவல்லையும் அந்த புளிக்காய்ச்சல் படுற மாதிரி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு புளிக்காய்ச்சல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளிக்காய்ச்சல் வந்து ரெடிமேடாகவும் உங்களுக்கு நிறையா பிராண்டில் கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான புளி அவல் ரெடி ஆகிடுச்சு. மேலே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்ல வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் டின்னருக்கும் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறதுனால ஒரு ஃப்ரூட்டு, க்ரீன் ஆப்பிள் சிப்ஸு, அதோடைய நம்ம புளி அவல். நல்ல ஹெல்த்தியானது கூட அவல் உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சில நாளைக்கு காலையில் எழுந்திருக்கும் போதே ரொம்ப நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். அந்த டைமில் புளிக்காய்ச்சல் இருந்தால் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். நிறைய அவல் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.